ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாகர்கோவில் திருப்பதி சாரம் திருவாளி மார்பன் பெருமாள் திருக்கோயில் பெருமாளின் 4 திருக்கோலங்களில் ஒன்றான அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் நாகர்கோவில் திருப்பதி சாரம் திருவாளி மார்பன் பெருமாள். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைஷ்ணவ திருத்தலங்களில் 35வது திருத்தலமாக விளங்குகிறது நாகர்கோவில் திருப்பதி சாரம் திருவாளி மார்பன் பெருமாள் திருக்கோயில். கடுகு சர்க்கரை படிமத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது திருப்பதி சாரம் திருவாளி மார்பன் பெருமாள் திருவுருவச் சிலை. ஆகவே அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை. பஞ்சகவ்யம் கொண்டு ஆண்டுக்கு ஒருமுறை தூய்மை செய்யப்படுகிறது. ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாராக போற்றப்படும் நம்மாழ்வார் திருவாளி மார்பன் பெருமாளை தனது திருவாய்மொழி பிரபந்தத்தில் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார். நம்மாழ்வாரின் தாயார் உடைய நங்கை அவதரித்ததும் இந்த திருப்பதி சாரம் திருத்தலத்தில்தான் என்பது இன்னொரு விசேஷமாகும். பெரும் வரப்பிரசாதியாக விளங்கி தன் பக்தர்களின் மனங்கவர்ந்த பெருமாளாக விளங்குகிறார் நாகர்கோவில் திருப்பதி சாரம் திருவாளி மார்பன் பெருமாள். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க நாகர்கோவில் திருப்பதி சாரம் திருவாளி மார்பன் பெருமாள் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். चक्रगदाबाणे द्वारका नीलाच्युताः गोविंदा पुंडरीकाक्ष रक्षमां शरणं गदाः. இந்த ஸ்லோகத்திலே பெருமாளுக்குண்டான சங்கு சக்கரமும் கதையும் அபய வரத அஸ்தமும் சொல்லக்கூடிய பெருமாளுடைய சுயரூபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொருவரும் வழிபடும் போது எல்லா பாவ கர்மாக்களும் தீரும் என்றும் சொல்வார்கள். இந்த புரட்டாசி மாசமானது சனிக்கிழமையிலே சுவாமியை வழிபடுபவர்களுக்கு சனி தோஷங்களால் வரும் கஷ்டங்களும் சனி தோஷங்களால் வரும் பீடைகளும் நோய் நொடிகளும்
எல்லாமே நீங்கும் என்றும் சொல்வார்கள். ஆகையால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கே உகந்த சனிக்கிழமையாக எல்லோரும் பெருமாளை தொழுது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகளாகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சோறு படைத்து உலகை ஆண்டாள் என்று சொல்ற மாதிரி ஒரு பறக்கை உண்டு உலகத்துக்கே அன்னமளித்த பெருமாள் நமக்கெல்லாம் பட்டினியின்றி பசியுமின்றி எல்லா உலகத்தையும் காக்கும் ஜீவராசிகளுக்கு அன்னம் படைத்து அவருடைய அருளால் என்றைக்கும் நித்தியபடியாக வாழ வைப்பார் என்கிற ஐதீகம் உண்டு. நமது கன்னியாகுமரி மாவட்டத்திலே புண்ணிய கஷேத்திரங்களிலே 108 வைஷ்ணவ திவ்ய ஸ்தலங்களிலே 4வது திவ்ய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருப்பதி சாரம் பத்மாவதி சமேத திருவாள் மார்பன் அனுகிரகத்தோடு இந்த திருப்பதி சாரத்திலே அருள்பாலித்து வைஷ்ணவ திவ்ய ஸ்தலங்களில் மட்டுமில்லாமல் சிவாலயங்களை சேவிக்கிறவர்களுக்கும் அங்கே பெருமாள் எல்லோருக்கும் காட்சி அளித்து வைகுண்டநாதனாக எல்லாருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கருடனாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கக்கூடியவர் அமிர்தத்தை தந்து மக்களுக்கு நோய் நொடியின்றி வாழ வைக்கவும் சனிக்கிழமையாகிய ஒவ்வொரு புரட்டாசி மாச சனிக்கிழமையும் அவரை தொழும் சமயத்திற்கு நோய் நொடியின்றி முன்கர்மாவினையால வம்சத்தால் உள்ள நோய் நொடிகளும் நிவர்த்தியாக்கி அருள்பாலித்து எல்லோரையும் காப்பாற்றி அருள். கோவிலில் பல உறுப்புகள் அமைக்கப்பட்டு அர்த்த மண்டபம், மகா மண்டபம், வழிபாட்டு மண்டபம், ஒற்றைக்கால் மண்டபம், வெளிச்சுற்று, உள் சுற்று, மதில்கள், கருவறை, விமானம் என பல உறுப்புகளை கொண்டது நம்முடைய திருவன்பரிசாரம். கோவிலினுடைய கருவறை அகநாழிகை, புறநாழிகை என இரண்டாக பிரிக்கப்பட்டு அகநாழிகையில் மூலவர் வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டு தன்னுடைய கைகளில் பலவிதமான போர்க்கருவிகளை ஏந்தியவாறு காட்சியளிக்கின்றார். மூலவர் கடுகு சர்க்கரை படிமத்தால் செய்யப்பட்டது. ஆகம முறைப்படி 50 சென்ட் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டது நம்முடைய வைணவ திவ்ய தேசம். வருவார் செல்வார் வன்பரிசாரத்து இருந்த என் திருவாள் மார்பா என்று நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் 801வது பாடலில் திருவன்பரிசாரத்தினுடைய சிறப்பை எடுத்து எம்
நம்மாழ்வாரினுடைய தாயார் உடையநங்கை அவதரித்த திருத்தலம் கோவிலினுடைய மேலரதி வீதியில் கிழக்கு பக்கமாக அவருடைய தாயார் நம்மாழ்வாரினுடைய தாயார் உடையநங்கையருடைய இல்லம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. அப்புறம் மூலவர் கடுகு சர்க்கரை படிமத்தால் செய்யப்பட்டதுனால அபிஷேகம் கிடையாது. பஞ்ச கவ்ய முறைப்படி அதை சுத்தம் செய்யப்படுகின்ற பஞ்சகவ்யம் மூலம் சுத்தம் செய்யப்படுகிறார்கள். பஞ்சகவ்யம்னா ஒரே பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், மோர், கோமேதகம், அதுக்கப்புறம் சாணம், இந்த 5 முறையை கலந்து தர்பை புல்லால் தூய்மை செய்யப்படுகின்றார்கள். கடுகு சர்க்கரை படிமத்தால் செய்யப்பட்டதால் அபிஷேகம் கிடையாது. புற நாழிகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீதி உலாவுக்கும் அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய உற்சவர்களுக்கு அந்த சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் திருவிழாக்கள், சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் என திருவன் பரிசாரம் எந்த நாளும் விழா கோலத்தில் காட்சியளிக்கின்றது. அப்புறம் தமிழ்நாடு கேரளாவோடு இணைந்த காலகட்டத்தில் திருவிதாங்கூர் மன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் கோவிலினுடைய திருப்பணி சிறப்பாக இருந்தன. நிதித்துறையும் அறநிலைத்துறையும் சேர்ந்து இருந்தது. திருவிதாங்கூர் மன்னர்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அறநிலைத்துறைக்குன்னு தனியாக என்ன செய்தாங்க, துறை ஒதுக்கினார்கள். 1972 காலகட்டத்தில் மார்த்தாண்டவர்மா அவர் தொடங்கி பாலவர்ம ராஜா, கௌரி லட்சுமி பாய், கௌரி பார்வதி பாய், சித்திரை திருநாள், மூல திருநாள், அஸ்வினி திருநாள், இவர்கள் காலகட்டத்தில் கோயிலுடைய நிர்வாகம் நேர்மையான முறையிலும் நல்ல முறையிலும் கட்டிடப் பணிக்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட காலம், கலைஞர்களை ஊக்குவித்த காலம், சிற்ப கலைஞர்கள், இசை கலைஞர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டம். 12 ஆழ்வார்கள் பாடிய தலத்தை தான் வைணவ திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க. நம்முடைய திருவன் பரிசாரம் முதன்மை ஆழ்வாராக போற்றப்படக்கூடிய நம்மாழ்வாரால் பாடப்பட்ட மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தலம். ஆகையால தான் இது 108 திவ்ய தேசத்தில் 35வது தலமாக போற்றப்பட்டு வருகிறது. கூடுதலான சிறப்பு என்னவென்றால், தனியாக, அதாவது இந்த கோயிலை பற்றி மங்களாசாசனம் செய்யப்பட்ட நம்மாழ்வாருக்கு என தனியான ஒரு கருவறை அமைக்கப்பட்டு அவருக்கும் பூஜைகளும் வீதி உலாவுக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நம்மாழ்வாருக்கு வைகாசி மாதம் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் 10 நாளும் திருவிழா சீரும் சிறப்புமாக ஊரே திருவிழா கோலத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காட்சி. வைகாசி மாதம் அந்த நம்மாழ்வாரினுடைய ஜெயந்தி, ஆடி மாதம் கருடாழ்வாருக்கு பிறந்த நாள், கருடாழ்வார் ஜெயந்தி, ஆடி நிறை, புரட்டாசி மாதம் அந்த எல்லா வாரங்களும், புரட்டாசி மாதம் எல்லா வாரங்களிலும் அதிகாலை 3:30 மணி அளவுக்கே மேல்சாந்தி அவர்கள் நடையை திறந்து பல வண்ண அலங்காரம், பல மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுகிறது. தினசரியுமே 6 கால பூஜை நடக்கப்படும். தினசரி 4:30 மணிக்கே நடை திறக்கப்படும். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் ஒவ்வொரு வாரமும் 3:30க்கே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால 3:30க்கே திறக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு வழிபாடு. புரட்டாசி மாதம் இறைவனை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும். அதுதான் ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய பாடல்கள், வைணவ ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, சைவத்தை பரப்பிய நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, இறைவனை அந்தந்த மாதங்களில் சரியாக வணங்கியவர்கள் முக்தி நெறி அடைவார்கள், மோட்சம் அடைவார்கள், இறைவனோடு ஐக்கியம் பெறுவார்கள். பிறவி என்கின்ற பிறப்பு நமக்கு இனிமேல் இருக்காது என்கின்றதைத்தான் புரட்டாசி சனிக்கிழமை வாரந்தோறும் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மூதாதையர்கள், அப்புறம் பக்தி நெறியாளர்கள் நமக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்கின்றார். சப்த ரிஷிகள் புடைசூழ காட்சியளிக்கின்றார். எனவே முனிவர்களுக்கு காட்சியளித்தவர். அதுக்கப்புறம் அரக்ககுர தலைவனான ராவணனுடைய தம்பி விபீஷ்ணனுக்கு ராமனுடைய பட்டாபிஷேகம் முடித்து கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய சோமலட்சுமி தீர்த்தக்கரை, புண்ணிய தீர்த்தமாகும் சோமலட்சுமி தீர்த்தக்கரையில் நீராடி இந்த திருவாழ்மார்பரை வணங்கிய பொழுது மீண்டும் எனக்கு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை காண எனக்கு வரம் தர வேண்டும் என கேட்டதாகவும், திருவாழ்மார்பன் உடனே அவருக்கு அருள் புரிந்ததாகவும், அதற்கு ஆதாரமாகத்தான் திருவாழ்மார்பனுடைய பக்கத்திலே வலது புறத்திலேயே ராமர், லக்ஷ்மி, சீதையினுடைய
கோவிலினுடைய அந்த ஒரு காட்சி நமக்கு இன்றைக்கும் நினைவுபடுத்தும் விதமாக இருக்கிறது. எனவே சப்த ரிஷிகளுக்கு காட்சியளித்த திருவாழ்மார்பர், அரக்ககுல தலைவனுடைய தம்பி விபிடனுக்கு காட்சியளித்த திருவாழ்மார்பர், அதுக்கப்புறம் பிரகலாதனுடைய வேண்டுதலை நிறைவேற்றியவர், பிரகலாதனுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய இறைவன் நம்முடைய திருவாழ்மார்பர். எனவே இந்த கோவிலினுடைய அதிகப்படியான சிறப்பு என்னவென்றால், நீ என்ன நினைச்சு வந்தியோ அது நினைத்த மாத்திரத்திலேயே உடனேயே பூர்த்தியாகும் என்பதை திரும்ப 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 சொல்லுவது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கு இருக்கக்கூடிய திருவாழ்மார்பர். Om Namo Narayana. மார்கழி மாதம் 30 நாளும் கோலாகலமாக இருக்கும். அதிகாலை 3 மணிக்கே பக்தர்கள் திருவாழ்மார்பன் ஆலயத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சோமலட்சுமி தீர்த்தக்கரையில் நீராடி இறைவனை வழிபடுவது, அதிகாலை 3 மணிக்கே வழிபடுவதும், திருப்பள்ளி எழுச்சி பாடுவதும், திருக்கோவை பாடுவதுமாக பக்தர்கள் நிகழ்த்துகின்றார்கள். மார்கழி மாதம் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாசல் அன்று மட்டும்தான் திறக்கப்படுகிறது. அதிகாலை 3:30 மணி அளவில் திருவாழ்மார்பருக்கு பூஜைகள் செய்து வடக்கு வாசல் திறக்கப்படுகிறது. திருவாழ்மார்பரை நேரடியாக தரிசித்து வலது பக்கமாக இருக்கக்கூடிய வாசல் வழியாக சென்றால் அவர் காலடியில் சரணம் என்பது அடியவர்களுடைய ஒரு விதமான நம்பிக்கை. அப்புறம் 3 கல்வெட்டுகள் கோயிலை சுற்றி காணப்படுகிறது. 3 கல்வெட்டுகளும் வேணாட்டு அரசனாகிய சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய கொடை சிறப்பை எடுத்து காட்டுகிறது. அப்புறம் திருவிதாங்கூர் மன்னர்களினுடைய கட்டட பணி, இதற்கான கல்வெட்டுகள் எல்லாம் கோயிலை சுற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அகநாழிகையில் அமர்ந்துள்ள திருவாழ்மார்பரனுடைய பெயர் காரணம், திருவாழ்மார்பன்கிற பெயர் வருவதற்கு காரணம் பிரகலாதனுடைய வேண்டுகோளை ஏற்று நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதனுடைய தந்தை இரணியனை வதம் செய்து உக்கிர கோலத்தில் காட்சியளித்தார். அந்த காட்சியை கண்டு பயந்து ஒதுங்கி நடுங்கி இருந்த தாயார் லக்ஷ்மியினுடைய அந்த பயத்தை போக்குவதற்காக திருவாழ்மார்பர் அவளை தன்னுடைய மார்போடு அணைத்ததாகவும், அந்த அணைப்பு தான் நம்முடைய திருவாழ்மார்பரனுடைய பெயர் வருவதற்கான காரணம். திருவாழ்மார்பன், திருவை தன்னுடைய மார்பகத்தில் அணைத்து வாழக்கூடியவர் திருவாழ்மார்பர். எனவே தாயாருக்கு என தனியாக சன்னிதானம் கிடையாது. இங்குள்ள இறைவனை வணங்கினாலே போதும், இறைவியினுடைய அருள் சேர்ந்தாப்பிலே நமக்கு கிடைக்கும் என்பது கூடுதலான ஒரு நம்பிக்கை. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை திருவாழ்மார்பரை தரிசித்தால் திரும்பியுமே கல்வி நெறி, ஞான நெறி, முக்தி நெறி, வீடு பேறு சொல்லுகின்ற மிகப்பெரிய அறங்கள் எல்லாம் நமக்கு கைகூடி வரும். நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் அதிகப்படியான பக்தர்களுடைய கூட்டம் வருகின்றது. வெளியிலிருந்து திருநெல்வேலி, காஞ்சிபுரம், இப்படி பல மாவட்டங்களிலிருந்தெல்லாம், திருநெல்வேலி மாவட்டங்களெல்லாம் இருந்து இந்த வைணவ திவ்ய தேசத்துக்கு வருகின்றார்கள். காரணம் என்னவென்றால், வைணவ திவ்ய தேசத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாளாவது அந்த வைணவ திவ்ய தேச ஆலயத்திற்கு தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை மக்கள் வணங்குவது கூடுதலான சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமை பொறுத்தளவில் எல்லா வைணவ தலங்களிலும் சிறப்புகள் இருந்தாலும் இந்த வைணவ தலம் 108 வைணவ தலத்தில் ஒன்றாக போற்றப்பட்டு வருவதால் கூடுதலான சிறப்பு.
மேலும் வந்து மற்ற தலங்களில் வந்து நாராயணனுடைய சிற்பங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கடுகு சர்க்கரை படிமம் சொல்லக்கூடிய மூலிகையால் செய்யப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த மூலவர். இன்னொன்று வந்து நம்மாழ்வாருக்குன்னு தனியாக ஒரு சன்னிதானம். வேறு எந்த ஆலயத்திலையும் 12 ஆழ்வார்களுக்குன்னு தனியாக வந்து சன்னிதானம் கிடையாது. நம்முடைய திருவன் பரிசாரத்தில் மட்டும்தான் ஆழ்வாருக்குன்னு தனியாக ஒரு சன்னிதானம் வைத்திருக்கிறது கூடுதலான சிறப்பு. அவருக்கு ஒரு வாகனம் எடுத்து வீதி உலாக்கு கொண்டு வருவதெல்லாம் இன்னும் கூடுதலான சிறப்பு. அப்புறம் சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே வந்து கோயிலுக்கு வந்துடுவாங்க. இங்கே என்னெல்லாம் வேலை உண்டுமோ நீனு போட்டி என்ன செய்வாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் அந்த வேலைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக செய்வாங்க. இது அடியவருக்கும் அடியவர். அதனால தான் இன்றைக்கும் அது பிரசித்தி பெற்ற தலமாக திகழ்கிறது. நீங்கள் என்ன நினச்சி வந்தாலும் அந்த நினைத்த காரியம் வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துடும். அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த பெருமான். காரணம் என்னவென்றால் தாயாரை தன்னுடைய மார்பகத்தில் வைத்தவர். எனவே ஒரு பெண்ணினுடைய மனதிலே அவருக்கு இன்னும் ஆழமாக அந்த இறைவனுக்கு தெரியும். எனவே இறைவனும் இறைவியும் தனித்தனியாக அவர்கள் நமக்கு அருள் புரியாமல் இருவருமே சேர்த்து அருள் பாவிக்கக்கூடிய சிறப்பு. சப்தரிஷிகளுக்கு காட்சியளித்த தலம், அரக்ககுல மன்னனாகிய விபீஷ்ணனுக்கு காட்சியளித்த தலம், நம்மாழ்வார் பாடிய மங்களாசாசனம் செய்த தலம். ஆகையால் நீங்கள் என்ன நினச்சி வந்தாலும் இந்த கோவிலில் வந்து நடக்கும். இது 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய சேதம். திருவாளி மார்பன் அம்பாள் வந்து மார்பில் இருப்பாங்க சுவாமியை. அது எங்கே என்ன விசேஷம்னாக்கா எல்லாமே என்ன நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே கைகூடி வருகிறது. இந்த திருவாளி மார்பன் கோவிலில் அனைவரும், எல்லா பக்தர்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணி சகல சௌபாக்கியங்களும் பெற்று எடுத்து செல்கிறார்கள். குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைச்சிருக்கிறது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கிடைச்சிருக்கிறது. இங்கே சகல சௌபாக்கியங்களும் இங்கே வந்து எல்லோரும் நேர்த்தி கடனும் செலுத்திக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, துலாபாரங்கள் நடக்கிறது. இது போக சாமிக்கு நைவேத்தியங்கள் சகலதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் உற்சவ தினம். அதாவது திவ்ய தேசங்களில் வந்து திருப்பதியில் என்ன பிரம்மோற்சவம் நடக்கிறதோ அதே மாதிரி ஒரு உற்சவம் இங்கேயும் நடக்கிறது. இது ஒரு திருவிழாவும் நடக்கிறது. சித்திரை திருவிழா, பெரிய திருவிழா நடக்கிறது. சகல சௌபங்களும் இது தேர் திருவிழாவும் எல்லாமே நடக்கிறது திருவாளி மார்பன் கோயிலில். திருவாள் மார்பன் 108 வைஷ்ணவ தேசத்தில் ஒரு தேசம். மற்ற எல்லா ஸ்தலங்களிலையும் அம்பாள் தனி சன்னதியாக விற்றிருப்பாள். இங்கே அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது. அவரோட நெஞ்சிலேயே இருக்கிறதுனால தான் திருவாள் மார்பன் அப்படிங்கிற நாமம் அவருக்கு இருக்குது. 12 ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய தமிழ் வேதம். ஏன்னா அது அவ்வளவும் தமிழ், சமஸ்கிருதம் கிடையாது. அந்த 4000 பாடல்களை தினமும் மாதத்திற்கு ஒரு நாள் 400 என்கிற வீதம் ஒரு 10 மாதமாக நாங்கள் நடத்துவதற்கு அடியார்கள் கூடி முடிவு செய்து இப்பொழுது 4 மாதம் நடைபெற்று முடிந்தது. இன்னும் மேலும் சிறப்பு என்னன்னு சொன்னால், புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் தான் அவர் அவதாரம் பண்ண நாள். அவர் நட்சத்திரம் திருவோணம். அதனால தான் இந்த மாதங்கள் 12ல் புரட்டாசிங்கிற 6வது மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக கொண்டாடப்படுகிறது பக்தர்களால். நமோ நமோ ஸ்ரீ நாராயண, ஸ்ரீ ஹரி நமோ நாராயண. அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண. ஸ்ரீஹரி உன் பார்வையில் நான் வாழ விடுகிறேன். ஆதனே உனை நாடி மனமாற பாடுகிறேன். அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே. கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. உயிரும் கோவிந்தம், இவ்வுடலும் கோவிந்தம், யாகம் கோவிந்தம், சுபயோகம் கோவிந்தம். நமோ நமோ ஸ்ரீ
நாராயணா ஸ்ரீஹரி நமோ நாராயண அனைத்திலும் உன் தத்துவமே தோன்றுமே ஹரி நாராயண நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஓம் நமோ நாராயணாய நாடினேன் ஹரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க நாகர்கோவில் திருப்பதி சாரம் திருவாழி மார்பன் பெருமாள் திருக்கோயிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோயிலை தரிசிப்போம்.